Hello friends, welcome to TechKnowJP YouTube channel. This is a technical knowledge sharing session. வாங்க ட்ரெயினிங் குள்ள போலாம். இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தோம்னா ISO 9001 2015 பத்தி தான் பார்க்க போறோம். ஆடிட் டாக்குமெண்ட்ஸ் என்னன்றது, என்னென்ன கிளாसेस இருக்கு, அந்த கிளாसेसக்கு என்னென்ன ஆடிட் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு பார்க்க போறோம். இது இஸ் நாட் a certification course or technical session. இது just ஒரு knowledge session, knowledge sharing session. எனக்கு என்ன தெரியுமோ அது ஸ்கோப் படி இல்லை என்னென்ன கிளாसेस இருக்குது அப்படின்றது ஜஸ்ட் ஒரு டெஃபினேஷன்ஸ் மாதிரி ஒரு கிளிம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வாங்க அடுத்தடுத்த ஸ்லைடில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ISO 9001 2015 அப்படின்னா என்ன அப்படின்றது பார்க்கலாம். இது வந்து QMS ஸ்டாண்டர்ட், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஸ்டாண்டர்டு. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் வந்து எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட் பேஸ்ட், டிசைன் பேஸ்ட், சர்வீஸ் பேஸ்ட், ஐடி, ஹோட்டல்ஸ், ஷாப் எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். இது எதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நீட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி வந்து ப்ராடக்ட் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ப்ராசஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இம்ப்ரூவ்மெண்ட், கண்டினியூல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸு, அப்புறம் வந்து பீப்புள் ட்ரைனிங், சிஸ்டமைஸ்டு ஒர்க்கு, கன்சிஸ்டன்சி ஆஃப் தி ப்ராடக்ட் குவாலிட்டி அண்ட் சர்வீஸ். ஸோ இதுக்கெலாம் தான் வந்து இந்த ISO 9001 அப்படின்ற ஒரு சிஸ்டமை வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ISO இஸ் நத்திங் பட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன். இப்போ இந்த ISO 9001 ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அண்ட் 5th எடிஷன். ஸோ ரிலீஸ்ட் ஆன் 15th September 2015. இப்போ இந்த ஸ்லைட்லேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னென்ன கிளாஸ் இருக்குது ISO 9001ல். ஸோ அதோட டெஃபினேஷன் என்னன்றது என்னோடய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆடிட்டியாக இருந்ததில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கோப் டோட்டலாக வந்து 10 கிளாஸஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கோப். இப்போ ISO 9001 ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு டெஃபினிஷன்ஸ், ஒரு கிளிம்ஸ் மட்டும் நான் கொடுத்துட்றேன். ஸோ இட்ஸ் நாட் எ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஆர் சர்டிஃபிகேஷன் ப்ரெசன்டேஷன். இப்போ இந்த ஸ்கோப் அப்படின்னா வந்து ISO 9001ல் என்ன ஸ்கோப் சொல்லியிருக்காங்க அப்படின்ற பார்ப்போம். இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து டு consistently provide the customer quality requirements, meeting by process control and needs and expectations of the customer, statutory and regulatory requirements meeting, rules and regulations, consistently follow the product quality and the requirements of the process. ஸோ ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் தி சிஸ்டம், ஸோ குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதே மாதிரி என்ன மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து இந்த ISO 9001 சர்டிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னா இட்ஸ் டிபெண்ட் அப்பான் தி எல்லா டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்ட் தி சைஸ் வேரியன்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன்ஸ். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்கோப் வந்து ISO 9001ல் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம இந்த ஸ்கோப் மூலயமா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா வந்து குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் நம்ம என்ன ப்ராடக்ட் பண்ணுறோம், என்ன சர்வீஸ் பண்ணுறோம், நம்ம ஆர்கனைசேஷனோட ஸ்கோப் என்ன அப்படின்றத நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். அதுதான் என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஆடிட் டைமில் நம்ம வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து நான் நெக்ஸ்ட்டு ப்ரெசன்டேஷன்ஸில் கவர் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஸ்லைட்ஸில் இந்த ப்ரெசன்டேஷனில் என்னென்ன கிளாஸஸ் இருக்குன்றத மட்டும் ஜஸ்ட் ஒரு டெஃபினேஷன்ஸ் மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ செகண்ட் கிளாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நார்மேட்டிவ் ரெஃபரன்ஸ். நார்மேட்டிவ் ரெஃபரன்ஸ் அப்படின்னா வந்து இப்போ இந்த ISO 9001 வந்து என்ன ஸ்டாண்டர்ட்ஸ்க்கெலாம் ரிலேட் பண்ணியிருக்காங்க, என்ன ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, என்ன ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து ISO 9001 ப்ரிஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ ISO 9000 அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஒக்காபுலரி அண்ட் ஆர்கனைசேஷன் பிரின்சிபல்ஸ். ஸோ அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தோம்னா இன்டர்னல் ஆடிட்டர்ஸ், எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்ஸ் குவாலிஃபிகேஷன்லாம் வந்து ISO 19011 இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நார்மேட்டிவ் ரெஃபரன்ஸ் இந்த ISO 9000 ஸ்டாண்டர்ட். பட் நம்ம ஆர்கனைசேஷனுக்கு எப்படி ரிலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கம்பெனியில் எந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, நம்ம ப்ராடக்டை சர்வீஸ் அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக கஸ்டமர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதே மாதிரி எக்ஸ்டர்னல் டாக்குமெண்ட்ஸ், எக்ஸ்டர்னல் ஸ்டாண்டர்ட்ஸ், ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி, ஸ்டாச்சுட்டரி அண்ட் ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து இப்போ நார்மேட்டிவ் ரெஃபரன்ஸில் வந்து ரிலேட் பண்ணிக்கிறோம் நம்ம ஆர்கனைசேஷனுக்காக. அப்போ டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ISO 9001ல் எந்த மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன வேர்டுக்கு என்ன டெஃபினிஷன்ஸ். இப்போ ஷால் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இட்ஸ் அ ரெக்குவயர்மெண்ட், ஷுட் அப்படின்னா வந்து மீட்டு, அந்த மாதிரி மேபி, பாசிபிலிட்டிஸ், ரிட்டைன்ட், அந்த மாதிரி நிறைய டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டெஃபினேஷனுக்கான அர்த்தமும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதைப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம். பட் நம்ம ஆர்கனைசேஷனில் டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினேஷன் அப்படின்னா வந்து QA அப்படின்னா குவாலிட்டி அஷூரன்ஸ், குவாலிட்டி QC அப்படின்னா குவாலிட்டி கண்ட்ரோல், D&D அப்படின்னா வந்து டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ அந்த மாதிரி பிளானிங், ப்ரொடக்ஷன்ஸ். அப்போ என்ன டெஃபினேஷன், MTC, மெட்டல் டெஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ், அந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ் தான் நம்ம டாக்குமெண்ட்ஸில் கொடுத்துருப்போம். அப்போ எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம ஆடிட்டமும் ஷேர் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன். கான்டெக்ஸ்ட் இஸ் நத்திங் பட் நம்மளுடைய சரௌண்டிங், பேக்ரவுண்டு,
environment, circumstances of the organization. இதில் அடுத்த கிளாஸ் 4.1 அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ். ஸோ இதுலேருந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம இன்டர்னலாக என்னென்னலாம் இஷ்யூஸ் இருக்குது, எக்ஸ்டர்னலாக என்னென்னலாம் இஷ்யூஸ் இருக்குது, அந்த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இஷ்யூஸு நம்ம ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை எப்படி பாதிக்குது, அதே மாதிரி நம்மளுடைய பர்பஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளான். அப்போ நம்ம இன்டெண்டட் ரிசல்ட் என்ன, இப்போ ISO 9001 சர்டிஃபிகேஷன் வாங்கணும், அதே மாதிரி ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை வந்து ப்ராப்பராக கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும். இதெல்லாம் வந்து எப்படி வந்து இன்டர்னல் இஷ்யூஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது, அதே மாதிரி எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத ஒரு டாக்குமெண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸல் ஷீட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அது மைட் பி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அதே மாதிரி இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அப்படின்னு பார்த்தோன்னா சோஷியல், கல்ச்சுரல், என்விரான்மெண்ட், பீப்புள், பப்ளிக். இன்டர்னல் பார்த்தோன்னா நாலேஜ், கல்ச்சர், சோஷியல் எல்லாமே வந்துடும். ஸோ அது வந்து இஷ்யூஸை வந்து நம்ம நோட் பண்ணி வைக்கணும். ஸோ குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோட இன்டர்னல் ரிசல்ட் எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுறதை நோட் பண்ணி வைக்கணும். ஸோ என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத நான் வந்து நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷனில் கொடுத்துட்றேன். ஸோ 4.2 அப்படின்னு பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் ஆர்கனைசேஷனுக்கு யாருன்னா கஸ்டமர், சப்ளையர், என்விரான்மெண்ட், பீப்புள், ஸ்டேக் ஹோல்டர்ஸ், பேங்க்ஸ், கவர்மெண்ட். ஸோ ஸ்டாச்சுட்டரி அண்ட் ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே யாரெல்லாம் மீட் பண்ண போகிறாங்க, அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ். ஸோ அந்த இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸை நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, நம்மளோட ப்ராடக்ட் குவாலிட்டி அண்ட் சர்வீஸ் குவாலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் பார்ட்டிஸ் என்ன ரெக்குவயர்மெண்ட் நம்ம வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ், ஸோ எப்படிலாம் வந்து மீட் பண்ணால் வந்து நம்மளுடைய ஆர்கனைசேஷன் சிஸ்டமுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் குவாலிட்டி அண்ட் ஸ்டாச்சுட்டரி அண்ட் ரெகுலேட்டர்ஸ் மீட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்ல போகிறோம். இப்போ இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ் சொல்லியாச்சு. அதே மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் யாரெல்லாம் கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஸோ கவர்மெண்ட்ஸ், அவங்களாம் எப்படி வந்து நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுறாங்க குவாலிட்டி மேனேஜ். இதுவும் வந்து நம்ம ஒரு டாக்குமெண்ட் அண்ட் எக்ஸல் சிஸ்டம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அது வந்து என்ன டாக்குமெண்ட் வேணுன்றது நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தோன்னா 4.3 ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஸ்கோப். இதில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்கனைசேஷன் வந்து நம்ம என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறோம், என்ன சர்வீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத டாக்குமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ் இருக்குது, அதே மாதிரி இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்குமெண்ட்ஸில் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ திஸ் டாக்குமெண்ட் ஷுட் பி ரிட்டைன்ட் ஆர் மெயின்டைன்ட். ஸோ இதுதான் வந்து ஆர்கனைசேஷன் சிஸ்டம் ஸ்கோப்பு. இப்போ அடுத்தது 4.4 ரிலேட்டட் ப்ராசஸ் ரிலேட்டட் டு தி குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ நம்ம பண்ணுற ப்ராடக்ட், நம்ம பண்ணுற சர்வீஸ், இன்டென்ட் ரிசல்ட்ஸ், கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரெக்குவயர்மெண்ட்ஸ் மீட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் டாக்குமெண்டேஷன்ஸ் என்னெல்லாம் பண்ணணும், அதில் வந்து ரிஸ்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி, ரிசோர்ஸஸ் அலோகேஷன்ஸ், அப்புறம் ஒரு ப்ராசஸ்க்கும் இன்னொரு ப்ராசஸ்க்கும் எப்படி வந்து ரிலேஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்புட் ஒரு ப்ராசஸ்லேருந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு எப்படி அவுட்புட்டு, அதை எப்படி நம்ம மானிட்டர் பண்ண போகிறோம், எப்படி மெஷர் பண்ண போகிறோம் அண்ட் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இது சைபாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ளை அண்ட் இன்புட், ப்ரொடக்ஷன், அவுட்புட் அண்ட் கண்ட்ரோல், அதுதான் வந்து சைபாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி டாக்குமெண்டேஷன் பண்ண போகிறோம், அதே மாதிரி என்னென்ன ப்ராசஸ் எப்படி தான் வந்து ரிசல்ட்டை வந்து கொடுக்க போது, அதில் எதனா சேஞ்சஸ் இருந்ததுன்னா எப்படி வந்து அந்த சேஞ்சஸை நம்ம வந்து மாற்ற போகிறோம், அந்த கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது, ப்ராசஸ் வந்து எப்படி, ஹூ இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹூ இஸ் தி அத்தாரிட்டி, அதெல்லாம் வந்து எப்படி ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம், அதெல்லாம் எந்த டாக்குமெண்ட்ஸ் பண்ண போகிறோம், அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, ஸோ டாக்குமெண்ட்ஸ் கண்ட்ரோல்ஸ் எப்படி அப்படின்றது தான் வந்து இந்த 4.4 ரெஃபர் பண்ணுது. இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணுன்றது நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ப்ரெசன்டேஷன்ஸ் தனித்தனியாக ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் கொடுத்து அதோட டாக்குமெண்டேஷன் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே என்னுடைய ஆடிட்டி ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்லைடில் நம்ம வந்து கிளாஸ் 5 டீட்டெயிலாக பார்த்துடலாம். கிளாஸ் 5ன்றது லீடர்ஷிப். ஸோ நத்திங் பட் மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ், எம்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கம்பெனிக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவரோட ஒர்க் என்ன, அவரோட கமிட்மெண்ட் என்ன அப்படின்றத சொல்கிறேன். பட் இந்த ஸ்டாண்டர்டில் லீடர்ஷிப் அப்படின்றது வேர்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஆல் ப்ராசஸ் ஓனர்ஸ், ஆல் ப்ராசஸ் லீடர்ஸ் ஆர் ஹேவிங் எ லீடர்ஷிப் டு என்ஹான்ஸ் தி குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டு மீட் அண்ட் product quality and process control, related process and customer focus and customer satisfaction. இதுதான் வந்து லீடர்ஷிப்பு. லாஸ்ட் 4.3 கிளாஸில் வந்து குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஸ்கோப்பில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ரிலீவ் பண்ண அதை சொல்லிடுறேன். குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஸ்கோப்பில் வந்து இப்போ ISO 9001 2015 ஸ்டாண்டர்ட்ஸில் நம்ம வந்து குவாலிட்டி மேனுவலில் ஒரு எந்த மாதிரியான ப்ராசஸ் நம்மளுக்கு வந்து நாட் அப்ளிகபிளோ அதை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணிடலாம். சில கம்பெனிஸில் வந்து டிசைன் இருக்காது, சில கம்பெனியில் சர்வீஸ் இருக்காது, சில கம்பெனியில் ப்ரொடக்ஷன் இருக்காது. ஸோ இப்போ எந்த சர்வீஸ்
இல்லை எந்த ப்ராசஸ் இல்லையோ அதை வந்து நம்ம டினோட் பண்ணிக்கணும், அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன்ஸ். பட் அந்த ஜஸ்டிஃபிகேஷனால் வந்து தேர் ஷுட் நாட் பி எனி இன்டெண்டட் ரிசல்ட்ஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் குவாலிட்டி வந்து மீட் பண்ணுறதுல வந்து ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. ஸோ அதையும் வந்து அந்த ஸ்கோப்பில் வந்து நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணிடணும். ஸோ அதை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அது இந்த கிளாஸில் சொல்லிடுறேன். இப்போ கமிட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு கமிட்மெண்ட் டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் டு தி டாக்குமெண்ட் டாப் மேனேஜ்மெண்ட். ஸோ குவாலிட்டி பாலிசி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதே மாதிரி டாப் மேனேஜ்மெண்ட் அவங்க கம்பெனியோடைய குவாலிட்டி அப்ஜெக்டிவ் ப்ரிப்பேர் பண்ணுறது, லைக் இன்வாய்ஸிங், குவாலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ், கண்டினியூல் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் காஸ்ட் கண்ட்ரோல்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன்ஸ், ப்ராசஸ் கண்ட்ரோல், அதோட சேஞ்சஸ், கம்யூனிகேஷன்ஸ், அந்த மாதிரி வந்து ரூல்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதே மாதிரி ப்ராசஸ் ஓனர்ஸ், ப்ராசஸ் லீடர்ஷிப்புக்குள்ளே வந்து மீட் பண்ணி அதை கமிட்மெண்ட்டை வந்து செக் பண்ணிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இன்டர்னல் ஆடிட் கண்டக்ட் பண்ணுறது, அந்த என்சிஆர்ஸ், அதே மாதிரி ஆடிட்டர்ஸோடைய மீட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் லீடர்ஷிப்போட கமிட்மெண்ட்ஸ். கஸ்டமர் ஃபோக்கஸ் அப்படின்னா வந்து டாப் மேனேஜ்மெண்ட் வந்து கஸ்டமர் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஹவு தேர் மீட்டிங் தி ஸ்டாச்சுட்டரி அண்ட் ரெகுலேட்டரி ரெக்குவயர்மெண்ட்ஸ், அதுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்டேஷன்ஸ் வேணும், ஸோ குவாலிட்டி ரெக்குவயர்மெண்ட்ஸ் எப்படி மீட் பண்ணுறது, குவாலிட்டி அப்ஜெக்டிவ் மூலியம்ஸ் என்னென்ன குவாலிட்டி அப்ஜெக்டிவ்ஸ் பண்ணுறது, ஹவு த ஃபோக்கஸிங் டு தி ஸ்ட்ராட்டஜிக் பிளான், ஹவு த இம்ப்ரூவ், அந்த மாதிரி சொல்கிறது. அதே மாதிரி வந்து 5.3 வந்து குவாலிட்டி பாலிசி. ஸோ குவாலிட்டி பாலிசி அப்படின்றது நம்மளுடைய கம்பெனி அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறோம், ஹவு யூ ஆர் கோயிங் டு மீட் the product quality and service, how we have made the customer satisfaction, needs and expectations எப்படி மீட் பண்ண போகிறோம், how we are going for to meet the continual, how it going to do the continual improvements. ஸோ என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து பண்ண போகிறோம் அப்படின்றத குவாலிட்டி பாலிசி அப்படின்றது சொல்லுவோம். ஸோ அதோட சேஞ்சஸ், அதோட கம்யூனிகேஷன்ஸ் அதெல்லாம் மீட் பண்ணுறது. அடுத்த கிளாஸ் பார்த்தோன்னா ரோல்ஸ், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒவ்வொரு ப்ராசஸ் இப்போ டெசிக்னேஷன்ஸ் இருக்குன்னா அவங்களுடைய ரோல்ஸ் ரெகுலேஷன்ஸ், இல்லை ஒரு பர்சன் இருக்காங்க வெல்டிங் பெயிண்டர்ஸ், அவங்களுடைய ரோல்ஸ் ரெகுலேஷன்ஸ், அத்தாரிட்டிஸ் அதெல்லாம் அப்படி மீட் பண்ணுறாங்க, அவங்களுக்கான ட்ரைனிங், காம்பிடன்ஸ், ஸ்கில்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த லீடர்ஷிப் அப்படின்ற ஒரு கிளாஸஸில் வர்றது. இப்போ நம்ம இந்த ப்ரெசன்டேஷனில் என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா Class 6 Planning of the Organization Systems. How we are going to plan the quality management system by in a process, how we are going to produce the risk and opportunities, how to make it, how to avoid it, and how to control it, how to measure it. So அப்படின்றது. ஸோ அந்த 6.1 வந்து ரிஸ்க் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த ரிஸ்க் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் சேல்ஸ், டிசைன், குவாலிட்டி, ப்ரொடக்ஷன், மெயின்டெனன்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொன்றுலையும் என்னென்னலாம் ரிஸ்க் இருக்குது, அதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு இம்ப்ரூவ், ஹவு வி ஆர் கோயிங் டு டிடெக்ட் இட், எப்படி மெஷர் பண்ண போகிறோம், எப்படி மானிட்டர் பண்ண போகிறோம், எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்றத, வாட் இஸ் இம்பேக்ட், பொட்டன்ஷியல் இம்பேக்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு இம்ப்ரூவ் அப்படின்றத நம்ம ஒரு டாக்குமெண்டேஷன்ஸ் பண்ணணும். அந்த ரிஸ்க் லெவல்ஸை வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும். அந்த ரிஸ்க்கை நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் குவாலிட்டி ரெக்குவயர்மெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயே. ஸோ அதுதான் வந்து ரிஸ்க் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற ஒரு டாக்குமெண்டேஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6.2 வந்து குவாலிட்டி அப்ஜெக்டிவ் அண்ட் பிளானிங். திஸ் இஸ் ரிலேட்டட் டு டாப் மேனேஜ்மெண்ட் அண்ட் அதர் ப்ராசஸ் ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டாப் மேனேஜ்மெண்ட்லேருந்து குவாலிட்டி பாலிசியில் எந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான், அதுலேருந்து நம்ம குவாலிட்டி அப்ஜெக்டிவ்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபார் தி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், என்ஹான்சிங், கண்ட்ரோல், எப்போ முடிக்க போகிறோம், ஒவ்வொரு அப்ஜெக்டிவ் எப்போ மீட் பண்ண போகிறோம், யார் மீட் பண்ண போகிறாங்க, ஹூ இஸ் கோயிங் டு ரிவ்யூ அண்ட் ஹூ இஸ் கோயிங் டு கம்யூனிகேட் அப்படின்றது எல்லாமே அந்த குவாலிட்டி அப்ஜெக்டிவ்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி இதை டாக்குமெண்ட் பண்ண போகிறோம், எப்படி வந்து இதை ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் கிளியராக அடுத்த ப்ரெசன்டேஷன்ஸில் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஒரு சேஞ்ச் ஆஃப் தி ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட். இது வந்து 6.3. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எனி சேஞ்சஸ் ரிலேட்டட் டு விச் அஃபெக்ட் தி ப்ராடக்ட் ரிசல்ட் அஃபெக்ட் பண்ணுறது, பர்சன் சேஞ்ச், ப்ராசஸ் சேஞ்ச், QMS ப்ரொசீஜர்ஸ் சேஞ்ச், கஸ்டமர்ஸ் ஒரு சப்ளையர்ஸ் சேஞ்சஸ். ஸோ அந்த மாதிரி எந்த சேஞ்சஸ் எப்படி வருது அப்படின்னு பார்த்துட்டு அதை முன்கூட்டியே நம்ம வந்து அதை ஒரு டாக்குமெண்ட்ஸ் பண்ணி அதுக்கான கண்ட்ரோல், மெஷரிங்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அது மூலயமா ப்ராசஸ் சேஞ்சஸை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணி எப்படி ஹவு டு கோயிங் டு கெட் தி இன்டென்டட் ரிசல்ட்ஸ் அப்படின்றது தான் வந்து இந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டு, ஹவு இஸ் கோயிங் டு கம்யூனிகேட் அப்படின்றத பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ISO 9001 கொடுத்துருக்காங்க அந்த கிளாஸ் 6ல். இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் 7 பற்றி தான் பார்க்க போகிறோம், சப்போர்ட்டிங் சர்வீஸ். ஸோ 7.1 அப்படின்னு பார்த்தோம்னா ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் ஃப்ரம் தி பீப்புள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், என்விரான்மெண்ட், சோஷியல், சைக்காலஜி, யூட்டிலிட்டிஸ் எல்லாமே வந்துடும். இப்போ பீப்புள் அப்படின்னா வந்து இன்டர்னல் பீப்புள் டு ரெக்கார்ட் ஃபார் தி ப்ராசஸ். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டர்னல் ப்ரொவைடர்ஸ் லைக் சப்ளையர்ஸ்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீப்புள் மேனேஜ்மெண்ட், அவங்களுடைய ஸ்கில்ஸ், காம்பிடன்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ். அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் பில்டிங்ஸ், hardware, softwares, equipments, instruments required for the preparing, processing of products and the service. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸ், என்விரான்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், லைட்டிங்ஸ், ஃப்ளோஸ் எல்லாமே அதில் கவர் ஆகிடும். சைக்காலஜி, ஸ்ட்ரெஸ், ஃபெட்டிக், ஓவர் ஸ்ட்ரெயின் அது எல்லாமே அதில் வந்து கவர் ஆகிடும். சைக்காலஜி அண்ட் சோஷியல். ஸோ இதெல்லாம் வந்து ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ அந்த பாயிண்டில் அப்படின்னு பார்த்தோம்னா மெஷரிங் அண்ட் மானிட்டரிங் த ரிசோர்ஸஸ். இது வந்து எம்ஆரோடைய அவுட்புட், இன்புட் அண்ட் அவுட்புட்டில் இருக்கும். ஹவ் வி ஆர் கோயிங் டு மெஷர் தி ப்ராசஸ் ரிசோர்ஸஸ் required to prepare the project, products, service. அந்த ரிசோர்ஸஸ்லாம் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, மெஷரிங் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எப்படி மெஷர் பண்ணுறோம், எப்படி மானிட்டர் பண்ணுறோம், ஒவ்வொரு ரிசோர்ஸஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, பீப்புள் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறாங்களா, ப்ராசஸ் கரெக்டாக நடக்குதா, எக்யூப்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது, ஹார்ட்வேர்ஸ் கரெக்டாக இருக்கா, சாஃப்ட்வேர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது. தட் இஸ் தி மெஷரிங் அண்ட் மானிட்டரிங் ஆஃப் தி ரிசோர்ஸஸ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மெஷரிங் அண்ட் ட்ரேசபிலிட்டி. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மிஷின்ஸ், ஹார்ட்வேர்ஸ், சாஃப்ட்வேர்ஸ், ஸோ அது வந்து இன்டர்னட் யூஸ், ப்ரியர் டு யூஸ் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ட்ரேசபிலிட்டிஸ் வித் ப்ராப்பர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்ஸ், ஸோ ஃப்ரீக்வெண்ட் கேலிப்ரேஷன்ஸ். அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ வாட் இஸ் த ரிட்டென்ஷன், ஸோ ஹவ் இட் இஸ் ரிஜெக்டட், அதோட ஹிஸ்ட்ரி, ஸோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து மெஷரிங் அண்ட் ட்ரேசபிலிட்டி. 7.2 கிளாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கில், காம்பிடன்ஸ் அண்ட் ட்ரைனிங். ஸ்கில் காம்பிடன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷனில் ஆப்ரேட்டர்ஸோட ஸ்கில், ஸ்டாஃபோடைய காம்பிடன்ஸ் லெவல், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு என்னென்னலாம் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றது ஒரு டாக்குமெண்டேஷன்ஸ், அதோடைய ட்ரைனிங் ரெக்கார்ட்ஸ், ஸ்கில் ரெக்கார்ட்ஸ், காம்பிடன்ஸ் ரெக்கார்ட்ஸ் அதை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் ஆஃப் குவாலிட்டி பாலிசி, குவாலிட்டி அப்ஜெக்டிவ் அண்ட் டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஃபார்மட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி நம்ம ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், குவாலிட்டி பாலிசி டிஸ்பிளே அண்ட் ட்ரைனிங் ப்ரொவைடட், குவாலிட்டி அப்ஜெக்டிவ் ட்ரைனிங் ப்ரொவைடட், அதுக்கு ஒரு டிஸ்பிளேஸ். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஆஃப் தி ப்ராசஸ், ஹவு வி ஆர் கோயிங் டு கம்யூனிகேட் தி ப்ராசஸ் right from the sales, production, design, the quality requirements communications, changes communications, internal communication and external communications, customers, suppliers, அதை denote பண்ணுறது அந்த communication of the process. அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன்ஸ் கண்ட்ரோல் அண்ட் ரெக்கார்ட் கண்ட்ரோல். ஸோ அது கிளாஸ் 4ல் பார்த்தோம். அதை எப்படி டாக்குமெண்டேஷன்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதோட நேம் எப்படி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்டேஷன் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அது எப்படி பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூஷன் மேட்ரிக்ஸ் எப்படி, அதோட ரிவிஷன் ஸ்டேட்டஸ் எப்படி, அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுறோம், அப்சல்யூட் டாக்குமெண்ட்ஸ் எப்படி ஹோல்ட் பண்ணுறோம், ஸோ ரெக்கார்ட்ஸோடைய ரிட்டென்ஷன்ஸ் எப்படி, ஸோ சேஞ்சஸ் எப்படி வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம், அது எல்லாமே வந்து நம்ம இந்த கிளாஸில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். டாக்குமெண்டேஷன் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் கண்ட்ரோல். இந்த ஸ்லைடு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்லைடு. ஸோ எல்லா ப்ராசஸ் எல்லாமே வந்து கிளாஸ் 8ல் தான் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க ஒரு ஆர்கனைசேஷனோட ப்ராசஸை. ஸோ கிளாஸ் 8 அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஆப்ரேஷன்ஸ் ரிலேட்டட் டு ப்ராசஸ். ஸோ 8.1 அப்படின்னு பார்த்தோன்னா பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். பிளானிங் அண்ட் கண்ட்ரோல்லேருந்து ரைட் ஃப்ரம் தி சேல்ஸ், எப்படி கஸ்டமர்கிட்ட வந்து சேல் ஆர்டர்ஸ் வாங்குகிறோம், எப்படி நம்ம வந்து சேல் ஆர்டர்ஸ்லேருந்து ஒர்க் ஆர்டர் வாங்கி அதை எப்படி பிளான் பண்ணுறோம் ப்ரொடக்ஷன்ஸ்க்காக, மந்த்லி பிளான், இயர்லி பிளான், வீக்லி பிளான் அண்ட் டெய்லி பிளான். ஸோ ஹவ் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு தி ப்ரொடக்ஷன்ஸ், ஹவ் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு தி குவாலிட்டி, ஹவ் இட் ட்ரான்ஸ்ஃபர் டு டிசைன்ஸ். ஸோ டிசைன்லேருந்து எப்படி வந்து இன்புட் எடுத்து ப்ரொடக்ஷனுக்கு அவுட்புட்டாக கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் ரைட் ஃப்ரம் த குவாலிட்டி. ஸோ எல்லாமே இந்த வந்து பிளானிங் அண்ட் கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கும். ரிசோர்ஸ் பிளானிங், டிபார்ட்மெண்ட்ஸ் பிளானிங், மிஷின்ஸ் பிளானிங், பர்சன்ஸ் பிளானிங் எல்லாமே இதில் கொடுத்துருவாங்க. ஷிஃப்ட் ஹவர்ஸ், அதுதான் வந்து பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறது. 8.2 கிளாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரிவ்யூ ஆஃப் கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ ஹவு கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் கேப்சர்ட் த்ரூ கான்ட்ராக்ட் ரிவ்யூ ஃப்ரம் தி கஸ்டமர்ஸ். ஸோ ஹவு இட் இஸ் பீன் கெட் அக்செப்டட் த்ரூ ப்ரொடக்ஷன் ஆர்டர்ஸ், சேல்ஸ்லேருந்து how it is been transferred to the all departments through design, எப்படி அந்த ஒர்க் ஆர்டர்லேயே அந்த கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹவ் இட் இஸ் பீன் ட்ரெயின்ட் அண்ட் ஹவ் இட் இஸ் பீன் கம்யூனிகேட்டட். ஸோ அதுதான் அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. 8.3 அப்படின்னு பார்த்தோன்னா டிசைன் டெவலப்மெண்ட். ஸோ ரைட் ஃப்ரம் தி டிசைன் கண்ட்ரோல்ஸ் ஆஸ் பர் தி ஸ்டாண்டர்ட், ஸ்டாச்சுட்டரி அண்ட் ரெகுலேட்டரி ரெக்குவயர்மெண்ட்ஸ். அந்த கான்ட்ராக்ட் ரிவ்யூக்காக ஒர்க் ஆர்டர் ப்ரிப்பேர் பண்ணுறது, டிசைன் ட்ராயிங் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கு தேவை கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் ரிசோர்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தேவைப்படுறது, டெக்னிக்கல் ஃபைல்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸும் பண்ணுறது டிசைன் டெவலப்மெண்ட்ஸில் சம் ஸ்டாண்டர்ட்ஸ் டு சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் மீட்டிங் டு தி ப்ராடக்ட் அண்ட் இன்டர்நேஷ்னலி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்.
ஸோ அதுக்கு மீட் பண்ணுறதுக்கு எல்லாமே டிசைன் டெவலப்மெண்ட்ஸ் அது என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அதெல்லாம் வந்து தனியாக ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். 8.4 கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸ்டர்னல் ப்ரொவைடர்ஸ் ஆர் சப்ளையர்ஸ். ஸோ சப்ளையோடைய ப்ராசஸ் குவாலிட்டி அதெல்லாம் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ பர்ச்சேசிங் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் எப்படி வந்து அவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் மூலயமா. ஸோ அவங்க எப்படி ப்ராடக்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. சப்ளையர் ஆடிட்ஸ் ஹவு வி ஆர் கோயிங் டு கண்ட்ரோல் த குவாலிட்டி ஆஃப் சப்ளையர் ப்ராடக்ட் ப்ராசஸ். ஸோ அவங்க ப்ரொடக்ஷன் மிஷினிங் காம்பனன்ட்ஸை வந்து நம்ம எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். ஹவ் வி ஆர் கோயிங் டு ஹேவ் அ ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் சப்ளையர் எக்ஸ்டர்னல் ப்ரொவைடர்ஸில் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8.5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் சர்வீஸ். அதில் வந்து ஹவ் யூ ஆர் கோயிங் டு ப்ரொடியூஸ் காம்பனன்ட்ஸ் அசம்பிளிஸ் சர்வீசஸ் அதெல்லாமே வந்து ஆர்கனைசேஷனுக்குள்ளே எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம். what type of instruments and equipments we are going to use, how we are to use the skilled persons, how we are going to plan per day. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரேசபிலிட்டி ஆஃப் தி காம்பனன்ட்ஸ் ஈச் ப்ராசஸ் ஜாப் கார்டு ஆர் ரூட் கார்டு அந்த மாதிரி தான் வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் சர்வீஸில் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8.6 வந்து ரிலீசிங் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ் how we are going to release the product to the customer meeting the customer requirements. ஸோ அதெல்லாமே வந்து ரிலேட்டட் 8.6. 8.7 அப்படின்னு பார்த்தோன்னா கண்ட்ரோல் ஆஃப் நான் கன்ஃபர்மிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ ரிஜெக்ஷன்ஸ் ப்ராசஸ் ரிஜெக்ஷன்ஸ் ஆர் ரீஒர்க்ஸ் அப்படி மானிட்டர் பண்ண போகிறோம். அதோட ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரேசபிலிட்டி. ஸோ அதோட கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் அதோட டாக்குமெண்டேஷன்ஸ் அதெல்லாம் தான் இந்த கிளாஸில் வந்து கவர் ஆகுது. இப்போ கிளாஸ் 9 அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எவாலுவேஷன்ஸ். அது வந்து மானிட்டரிங் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அனாலிசிஸ் ஆஃப் தி டேட்டா கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட் சேல்ஸ் கஸ்டமர் ரிவ்யூ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ டிசைன் கண்ட்ரோல் டிசைன் டைமிங்ஸ் டிசைன் குவாலிட்டி அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மெயின்டெனன்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டோர்ஸ். ஸோ அதில் வந்து ஈச் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் குவாலிட்டி அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். ஸோ அதோடைய பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி ப்ராடக்டோடைய பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸோடைய பர்ஃபார்மன்ஸ் அதுதான் வந்து குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் மானிட்டரிங் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இதுக்கான ரெக்கார்ட் இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். 9.2 கிளாஸ் இட்ஸ் அபவுட் இன்டர்னல் ஆடிட். இன்டர்னல் ஆடிட் அப்படின்றது ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட். ஸோ இது வந்து இயர்லி ட்வைஸ் ஆர் இயர்லி ஒன்ஸ் அஸ் பர் தி ரெக்குவயர்மெண்ட்ஸ். அது வந்து ஒவ்வொரு ப்ராசஸும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனல்ஸும் வந்து ஆடிட் பண்ணி அதில் இருக்கிற என்சிஆர்ஸ் அதோடைய கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணி செக் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 9.3 அப்படின்னு பார்த்தோன்னா மேனேஜ்மெண்ட் ரிவ்யூ அண்ட் எம்ஆர்எம் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மேனேஜ்மெண்ட் ரிவ்யூ மீட்டிங் இதில் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட்ஸ் இருக்குது. சில 10 பாயிண்ட்ஸ் இருக்குது அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. ப்ரொசீஜர்ஸ் QMS ரெக்வயர்மெண்ட்ஸ் கஸ்டமர் ஃபோக்கஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் மெக்கானிசம்ஸ் ரிசோர்ஸஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் எப்படி வெரிஃபை பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். லாஸ்ட் ISO 9001 கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிளாஸ் 10 இது வந்து கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ 10.1 அப்படின்னு பார்த்தோன்னா நான் கன்ஃபார்மன்ஸ் அண்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். ஸோ இன்டர்னல் ஆடிட்ஸ் and quality rework and rejections. So final inspection rejections customer complaints அதோட NCRs and corrective actions அதோட improvements அதெல்லாம் வந்து இந்த 10.1ல கவர் பண்ணியிருப்பாங்க. 10.2 வந்து continual improvements process improvements product improvements service improvements அதுக்கப்புறம் காஸ்ட் கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் வந்து இதில் பார்த்துருவாங்க. அப்போ இது மாதிரி இதோடைய ப்ரொசீஜர்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம தனி ப்ரெசன்டேஷனில் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷனை வந்து நம்ம மீட் பண்ணலாம். இந்த ப்ரெசன்டேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மோட்டிவேட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ரெசன்டேஷன்ஸ் இதோ முடிவடையுது. நான் போய் சொன்ன மாதிரி இதனுடைய நாலேஜ் ஷேரிங் செஷன் தான். ஸோ என்னுடைய நாலேஜை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஆஸ் அன் ஆடிட்டி. இந்த ப்ரெசன்டேஷன்ஸில் உங்களுக்கு எதனா கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நாங்கள் அட்டென்ட் பண்ணுறேன். இதே மாதிரி வேறு என்ன ப்ரெசன்டேஷன் வேணும்னா சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போய் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்ஸ் டு மை டீம்மேட். நம்ம நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷனில் மீட் பண்ணலாம். தென் பை ஃப்ரம் TechKnowJP யூடியூப் சேனல்.